எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, தை மாதம் உங்களுக்கு வசந்த காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் தைப்பூசம் உங்களுக்கு வருகிறது. முருகனின் அருள் எல்லா விருச்சிக ராசினியர்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி, உங்க லக்னாதிபதி, அதே மாதிரி செவ்வாயின் அதிபதி எல்லாமே முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு மனப்பூர்வமாக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாசம் தொடங்கியதுமே தைப்பூச தினம் அன்று உங்களுக்காக அறுவடை வீட்டுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய போகிறேன். விருச்சிக ராசினியர்களே, இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, கடந்த 3 மாதங்களாக விருச்சிக ராசினியர்களுக்கு படாத பாடுபடுத்தியிருக்கும். என்ன காரணம்னா ஃபினான்ஷியல் டைட், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் 3 வந்துட்டு போயிருக்கும். இந்த 3 என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசளவில் இருக்கக்கூடிய சில வலிகள், வேதனைகள் அதிகமாக உருவாயிருக்கும். ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்கிறது பாருங்க. இப்போ ஒருத்தங்கள்ட்ட பணம் கொடுத்துருப்போம், அந்த பணம் வராம இருந்திருக்கும். எதற்காக இவங்கள்ட்ட நம்ம பணம் கொடுக்கணும்னு நம்ம மனசு தோணுது பாருங்க. 2வது விஷயம், ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கணும், வாங்காம விட்டுட்டு நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளை ஏன்டா செலக்ட் பண்ணோம்னு நினைக்கிறோம்னா அது நம்ம மீது தான் தவறு. லாஸ்ட் விஷயம், ஹெல்த் விஷயம். லைட்டாக உடம்பை அஃபெக்ட் பண்ணும்போது டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். பரவாயில்ல பார்த்துக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலான்னு விட்டுட்டு லாஸ்ட்டாக அது விக்கிரகமாக நிற்கும்போது நம்ம அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது கஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான பிரச்சனைகளை 3-4 மாதமாக சந்திச்சிருப்பீங்க. அது மன ரீதியாக குழப்பம் நிறைய உருவாயிருக்கும். ஒரு தூக்கத்துல கூட நிம்மதி இருந்திருக்காது. எந்த இடத்துலையுமே ஒரு பயம், நாளைய பொழுது எப்படி விதியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருந்துடக்கூடாது, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன், இன்னைக்குதான் நம்மளுக்கு சந்திராஷ்டமே இல்லையேங்கிற அளவுக்கு கேலண்டரை பார்க்குற ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களே, இந்த மகர மாதம், தை மாதம் அவ்வளவு அற்புதமான மாதம். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் பலம் பெறுகிறார். அதனாலதான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம். சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த சூரியன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா உங்க லைஃப் அவ்வளவு பட்டொலி வீசி பறக்கும் பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்க மேலதிகாரிகளிடம் ஏற்பட்ட பிரச்சனை, ஆபீஸ்ல இருப்போமா அடுத்த வேலைக்கு போயிடுவோமாங்கிற அளவுக்கு யோசிச்சிங்களேன். இனிமே அது மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்லை. நின்று நிதானமாக தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்து வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இப்படிதான் வேலை செய்வேன், என்னால் இதுதான் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதம் முதல் தொடங்கிவிடும். பணம் வர வேண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நியாயமான முறையில் கேட்டு வராத பட்சத்தில் இந்த மாதம் நீங்க போய் விக்ரஸா கேட்கும்போது தானா வரும். இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பணங்களும் வருவாயும் முதல் 15 தேதிக்குள்ளேயே வந்துடும். இந்த மாதத்தின் 16ஆம் தேதி முதல் உங்களுக்கு சில விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், நிச்சயதார்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வர வேண்டிய பணம் அப்படிங்கிறத விட பணம் கட்டுறதுக்கு திணறக்கூடிய, இஎம்ஐ கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசினியர்களை இஎம்ஐ இந்த மாதத்தின் இறுதியில் கண்டிப்பா கட்டிடலாம். அதே மாதிரி சில அசிங்கங்கள், சில அவமானங்களை தாங்கி கொண்டு வாழலாமா வேணாமாங்கிற முடிவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, அனைத்தும் உடைந்து வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாதத்தில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். சுக்கிர பகவான் இந்த மாதம் கும்பம் மற்றும் மீனத்தில் பிரவேசிக்கிறார். இந்த கும்பம் மீனத்துல பிரவேசிக்கும் போது என்ன ஆகும்னா, 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்கும் போது உங்களுக்கு பண வருவாய் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி இறை அருள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தின் பிற்பாதையில் புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பெயர்ச்சியாகும் போது, புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன். இந்த புதன் பயிற்சியாக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும்.
கடந்த காலங்களில் யோசிக்காமல் நீங்கள் செய்த விஷயங்கள், உங்களையே மறந்து அறியாமல் நீங்கள் செய்த தவறுகள் அனைத்துக்கும் பிராய்ச்சித்தம் தேடக்கூடிய ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் நாளே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இவ்வளோ நாளா உங்க ராசி அதிபதி, லக்னாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமானார். இந்த நீச்சமானா என்ன ஆகும்னா, விருச்சிக ராசி அப்படியே படுத்தா மாதிரி தாங்க. ஜீரோக்கு போயிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஜீரோக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு பவரா, எந்த அளவுக்கு விக்ரஸா, எந்த அளவுக்கு பலமா இருந்தீங்களோ, உங்களுடைய அனைத்து செயல்களும், செய்கைகளும் அப்படியே நொடுங்கி போயிருக்கும். நீங்க இருந்த பவர், நீங்க இருந்த அந்த ஸ்பீடு எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லலாம். இன்னமும் சொல்லப்போனா, உங்களுக்கு இது சரியான காலகட்டம் கிடையாதுன்னே சொல்லலாம். இப்பொழுது செவ்வாய் வக்ரகம் அடைகிறார். அவர் மிதுனத்துக்கு செல்கிறார். இந்த மிதுனத்துக்கு செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும். வீடு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியும். கட்டுதல், வாங்குதல், விற்றல் ஆகிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். பெண்களால் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள், பிரச்சனைகள், உங்கள ஒரு பெண்ணு மிரட்டுறாங்க அப்படின்னா, அந்த மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையை ஒரு பெண் நடுவுல புகுந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னாலும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகறதுக்கான ஒரு கரெக்டான நேரம். பல நாட்களாக நீங்க போராடி ஏமாந்த சில விஷயங்கள் இந்த மாசம் உங்களுக்கு சுமூகமா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும்னே சொல்லலாம். உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களையும் திருப்பி சொல்றேன், ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதம் குரு பகவான் வக்ரகம் அடைகிறார். இந்த வக்ரக நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னா, இவ்வளவு நாளா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துருவீங்க. சடனா ஒரு முடிவு. ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாம் எல்லையை மீறி போயிடும். யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு முடிவெடுத்து அதுல தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு இந்த 3 மாசமா வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து, ஒரு சாப்பாடுறதுலேருந்து, ஏன் ஒரு சீட்டு கட்டுறதுலேருந்து, இஎம்ஐ கட்டுறதுலேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள், வெளிநாடு போறதுக்கு டிக்கெட் போட்டதுலேருந்து, கடன் கொடுத்ததுலேருந்து, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததுலேருந்து, அதாவது சத்தியம் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு செய்து விட்டோமோன்னு யோசிக்கிறீங்க பாருங்க. அந்த யோசனைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த குரு வக்ரகம் உங்களுக்கு திருமண யோகத்தை கூட்டி தருவது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பலம் பெறும். உங்களுடைய மகிழ்ச்சிகள் வெளிப்படும். பண வருவாய் தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டிய ஆலயம் திட்டமிடுதலாக இருந்தாலும் சரி, வெளியூர் பயணங்களாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக முடியறதுக்கு ஒரு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவத்தால் ஏற்பட்ட சிறு சிறு உடல் பாதிப்புகள், பேக் பெயினாக இருக்கட்டும், ஸ்கின் எஃபெக்டாக இருக்கட்டும், பல்லு வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் வரும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்வான்டாக ஒரு பேர் அப்படிங்கிறத உருவாக்கிட்டீங்க. தேவையில்லாத நபர்களால் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அப்பாட்ட பிரச்சனை, பசங்கிட்ட பிரச்சனை, ஏன் கணவன் மனைவிக்கிட்டே பிரச்சனை, 3ஆம் நபர் தலையீடு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்களையும் சரி சமாளித்து அதற்கு நல்லதொரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பலாம். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய குவிய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக 2 விஷயத்தை நோட் பண்ணணும். ஒன்று தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு முருகன் கோவில் சென்று முருக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவானாலும் இந்த மாதம் நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கையில் இருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். அதே மாதிரி இனி வரும் காலம் வசந்த காலம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.